இல்ல ப்ரோ, எனக்கு புரியல ப்ரோ. வர்ற எல்லா வாரத்திலயுமே ஆர்ஜே ஆனந்தி நீங்க ஏன் பேசல, முத்து நீங்க ஏன் பேசுறீங்கன்னு கேட்டா இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியலையே. எதுக்கு இப்படி முத்து மேல என்ன கோவம் தெரியல. முத்து வந்து ஸ்கோர் பண்ணி டப்பு டிப்புன்னு டைட்டில் எடுத்துட்டு போயிருவான்னு சொல்லி மன வருத்தமா என்ன? எப்ப பார்த்தாலும் முத்து பிடிச்சே அடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சேதன் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. அப்பா வீட்டுக்குள்ள இந்த மாப்பிள்ளை பாக்குறது பொண்ணு பாக்குறேன்னு சொல்லி ஒன்று வச்சோம்ல, அப்பா அது எப்படிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் ஜாக்லின் தான் எந்திக்கிறாங்க. ஏன்னா ஜாக்லின் தான் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு ஆளு. நான் அந்த டாஸ்க் நடக்கும் போதே சொல்லியிருந்தேன், தீபாவளி அன்னைக்கு நடந்துச்சா அந்த டாஸ்க் நடக்கும் போதே சொல்லியிருந்தேன், 2 பேரும் வன்மத்தை கக்கிட்டாங்க ஜாக்லின் மேல. பாவத்தை இந்த டாஸ்க்கை கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போகும்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னாரு. சொன்ன பிறகு கூட ஜாக்லின் மேல வன்ம தள்ளி தட்டிட்டாங்க நான் சொன்னேன். அதே மாதிரி ஜாக்லின் எதி சொல்றாங்க, சார் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க என்ன கூட்டு போனாங்க சார், 2 பேரை தெரியாம நம்பி கூட்டு போயிட்டேன் சார் சொல்லி சொல்றாங்க. அந்த 2 பேர் யாருன்னா ஆனந்தி ஒருத்தவங்க, 2வது முத்துக்குமரன். ஸோ 2 பேர் தான் சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல சொல்லிட்டாங்க, தெரியாம நம்பி கூட்டேன் சார், என்ன போட்டு எனக்கு இல்லாத பொல்லாத நெகட்டிவ் எல்லாம் போட்டு பேசிட்டு இருக்காங்க சார், எனக்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல முத்து எந்திரிச்சு ஒரு பதில் கொடுக்குறான். ஐயா இங்க பாருங்க ஐயா, மாப்பிள்ளை பார்க்க போன இடத்துல மாப்பிள்ளை வெறுமனைக்கு பொய்யா சொல்லக்கூடாதுல, அதனால ஒரு 80% பாராட்டியும் மீதி 2% வந்து கொஞ்சம் உண்மையும் சில விஷயங்களை எடுத்து உடச்சு விட்டேன்யா, வேற ஒன்றும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றேன். இப்போ ஃபன் கான்வர்சேஷன் மாதிரி தான் ஆக்சுவலாக பண்ணாங்க. அந்த டாஸ்க் ஒரு ஃபன் டாஸ்க் தான், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே முக்கால்வாசி ஃபன்னாக தான் எடுத்தாங்க. பட் இவங்களுக்கு மட்டும்தான், யாருக்கு நம்ம ஜாக்லினுக்கு மட்டும்தான் இந்த 2 பேர் சேர்ந்து நெகட்டிவ் கொஞ்சம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாருக்குமே ஓகே தான் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது சேதன் இன்னொரு விஷயத்தை கேட்கறது, ஆக்சுவலாக என்ன கட்டுனே தெரியல, சுத்தமா தெரிய மாட்டேங்குது அந்த கண்ட். ஏன்னா ப்ரோமோ கட் எல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு. இந்த சீசன் ஏன் இவ்வளவு ஒஸ்டா கொண்டு போயிடுறான்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல கடைசியா ஒன்று கேட்கறாங்க, முத்து ஏதோ பேசி முடிச்சோன்னே முத்துவை பார்த்துட்டு முத்து பேசுறான், முத்து பேசிக்கிட்டே இருக்கான், ஆனந்தி அங்கே தான் இருக்கீங்க, ஆனந்தி அதை தட்டி கேட்டிருக்கலாமே, ஆனந்தி அதை நிப்பாட்டி இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது என்ன டாபிக்னு எனக்கு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 டாபிக்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னு இந்த வரன் பார்த்த டாபிக்கா தான் இருக்கலாம். ஜாக்லின் இதுக்கு பேசும்போது ஆனந்தி நம்ம முத்துக்குமரன் 2 பேர் தான் பேசினாங்க. பட் இதுல 2 பேருமே மாத்தி மாத்தி பயங்கர வன்மத்தை தெரிவிச்சுக்கிட்டாங்க. யாருமே இது இல்லை, எல்லாருமே சர்க்காசமா பயங்கரமான வன்மத்தை தான் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமா ஆனந்தில பயங்கரமா தெரிவிச்சாங்க. அதாவது அப்படியே ஜாக்லினை தூக்கி வச்சு பேசுற மாதிரி பேசி கீழே கொண்டு போட்டு பேசிட்டு இருந்தாங்க. சோ அதை ஜாக்லின் கூட நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க, நீங்க கவனிச்சிருப்பீங்க இந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகு. அதே மாதிரி முத்துவும் பேசினா, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், முத்துவுமே அதே மாதிரி போட்டு உழப்புன்னு பண்ணி, எங்க பொண்ணு தங்கமான பொண்ணு தான், என்ன கோவம் மட்டும் வரும், எங்க பொண்ணு சண்டைலாம் போட மாட்டா, ஆனா சண்டை போட்டா விட மாட்டா அப்படின்னு மாதிரி ஜாக்லினை போட்டு செஞ்சிருப்பாங்க. அது நமக்கு அந்த இடத்துல பார்க்க ஃபன்னா இருந்தாலும் சில இடங்கள்ல வந்து ஓவரா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கான்வர்சேஷன் அங்கே கேட்காரா இல்ல இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நேத்தா இந்த கேப்டன் டாஸ்க், ஆமா நேத்து தான் கேப்டன் டாஸ்க்கு முன்னாடி எல்லாரையும் உட்கார வச்சு நம்ம முத்து ஒரு சம்பவம் பண்ணியிருப்பான். என்னோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, பாராட்டுற மாதிரி இருந்துச்சா, என்ற ஏதாவது குறை இருக்கா அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்போம். இப்போ ஒவ்வொருத்தரை இருந்துச்சு ஒவ்வொரு குறை சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் இருந்துச்சு ஒவ்வொரு குறை, இது எப்படி மாற்றிக்கோ அதை அப்படி மாற்றிக்கோன்னு சொல்லும் போது கடைசியில் முத்து ஒன்று சொல்லியிருப்பான், அப்படியா நீங்கள் இவ்வளோ வச்சிருக்கீங்களா அவ்வளோ மைண்டுக்குள்ளே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே நான் மாற்றிக்க மாட்டேன், அதுதான் நான் இப்படியே தான் இருப்பேன், என்னோட கேப்டன்ஸ் இப்படி தான் இருக்கும், நான் இப்படி தான் கொண்டு போக உங்ககிட்ட உங்கள் மனசில் நான் என்ன மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணுக்காண்டி தான் அந்த இடத்த நான் யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அதை வச்சு ஆனந்தி அவர்கள் வன்மத்தை கைக்கிட்டு சுற்றிட்டு தாங்க. நேற்று நைட்ல இருந்து நீங்க கவனிச்சுன்னா அதை வச்சு தான் பயங்கர வன்மமா இருந்துச்சு. நம்ம முக்கியமா விஜய் விஷாலாம் கூப்பிட்டு மண்டையை கழுவி அவன் இப்படி பேசிடக்கூடாது, நாங்க 14 பேர் சும்மா உட்காந்து கேட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு மாதிரி சொல்லி பேசியிருப்பாரு. ஸோ அதை கேட்டது தப்பு இல்லை, அதை கேட்டது தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 14 பேரை உட்கார வச்சு நோஸ் கட் பண்ணி விட்டான் முத்து. வந்து 14 பேர் நோஸே மொத்தமாக கட் பண்ணி விட்டேன். குறையெல்லாம் சொல்ல வச்சு அந்த குறையெல்லாம் கேட்டுட்டு நான் அதெல்லாம் மாற்றிக்க மாட்டேன், உங்கள் மனசில் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேனா அதை தெரிஞ்சுக்க தான் நான் இதை பண்ணேன்னு சொல்லியிருப்பேன். மேபி அதை கேட்கலாம், அதை கேட்டால் தப்பு இல்லை. பட் மற்றபடி அவனை மட்டும் ஏன் நோண்டுறீங்க? இப்போ அந்த டாபிக் எடுத்து பேசினா ஆர்ஜே ஆனந்தி எடுத்து பேச வேண்டியிருக்கும். ஏன்னா ஆர்ஜே ஆனந்தி யாருக்கு முன்னாடி தைரியமாக சொல்ல மாட்டேங்காங்க. இப்போ இந்த இடத்துல நினைச்சிருந்தா முத்து வந்து இந்த டாபிக் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு எல்லாரும் சொன்னது மனசுக்குள்ள வாங்கிட்டு பின்னாடி போயிட்டு இவங்களாம் இப்படி நினைக்கிறாங்களா, ஏன் ஸ்ட்ராட்டஜியே வேற, இவங்களாம் இவ்வளவுதான் நினைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பேசியிருக்கலாம். ஆனா அவன் அப்படி பேசலையே. அவன் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாருக்கும் முன்னாடியே நீங்க இப்படி யோசிக்கிறீங்களா, நான் இதனாலதான் கேட்டேன், நீங்க என்ன மாதிரி என்ன யோசிக்கிறேன்னு சொல்லி நான் பார்க்கணும்னு சொல்லி தான் கேட்டேன், நான் பார்த்துட்டேன், பட் இது என்னோட ஸ்ட்ராட்டஜி தான், நான் இந்த காலத்தை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு மாதிரி நேரா தானே பேசினா. பட் இந்த ஆர்ஜே ஆனந்தி மாதிரி ஆட்கள் வந்து நேரில் பேச தைரியம் இல்லாம பின்னாடிலாம் பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி நார்மலா பேசினா மட்டும் பரவாயில்ல, ரொம்ப வன்மத்தை கொட்டுறது, ஒவ்வொரு டாஸ்க்லயும் அந்த டாஸ்க்ல என்ன குறை கண்டுபிடிக்கலாம், எங்க ஆண்களை கவுத்து பேசலாம், எங்க ஆண்களை இறக்கி பேசலாம் அப்படின்னு மாதிரி சில வேலைகளை பாக்குறாங்க. அதையா சேதனை எடுத்து பேச மாட்டேங்காரு. இப்போ நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், சேதனை பொறுத்தவரைக்கும் ஒரு டீம் வச்சிருக்காங்க, சோசியல் ஆக்டிவிட்டிஸ், சோசியல் மீடியாவை கொஞ்சம் அப்படியே ஹேண்டில் பண்ணி அங்கே என்னென்ன நடக்கு, மக்கள் மத்தியில் என்னென்ன பேசுகிறாங்க அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி கரெக்டாக கவனிச்சு அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட கொண்டு போகணும்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னு நான் சொன்னேன். அது கடைசி வாரத்தை அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா கடைசி வாரம் சேதனை எதுவுமே பேசியிருக்க மாட்டார். கடைசி வாரம் சாட்டர்டே சண்டே எபிசோட பொறுத்தவரைக்கும் சேதனை பெருசாக எதுவுமே பேசியிருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வீட்டுக்குள்ளே எல்லாரையுமே பேச விட்டு அவர் அமைதியாக இருந்திருப்பார். வீட்டுக்கு நீங்க பேசுங்கப்பா, நீங்க எதாவது பண்ணுங்கப்பா அப்படி சொல்லி பேச விட்டு அவர் அமைதியாக இருந்திருப்பார். வீட்டுக்குள்ள உள்ளவங்க தான் பேசி சண்டையை போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த வாரமும் கொண்டு வராங்க.
அதே மாதிரி கொண்டு வந்து இவர் எதுவும் பெருசா பேசாம வீட்டுக்குள்ள இருக்கவங்களே பேச வச்சு வீட்டுக்குள்ள என்ன நெகட்டிவ் வந்தாலும் அதை அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சு தான் எந்த நெகட்டிவ் எடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு பியூரா தெரியுது. என்னோட கருத்து அதான். உங்களுக்கான கருத்தை நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லலாம். பட் இதுல முத்துவ மட்டும் நோன்றது எனக்கு தெரியல. இப்போ நோண்டலாம் தப்பே கிடையாது. நான் அவனும் வீட்டில் ஒரு போட்டியாளர் தான். அவன் நோண்டலாம் தப்பே கிடையாது. ஆனா எல்லாரையும் நோண்டுங்க. இந்த வீட்டுல தப்பு பண்ணாத யாருமே இல்லை. எல்லாருமே ஒவ்வொரு தப்பு பின்னாடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரை பத்தி குறைச்சி பேசுறது, ரொம்ப கேவலமா பேசுறது, தரக்குறைவா பேசுறதுன்னு சொல்லி எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துல எல்லாத்தையுமே எடுத்து சேதனை பேசணும் தான் நான் யோசிக்கேன். இப்போ நீங்க முத்துவ பேசாதீங்கன்னு நான் சொல்ல, பேசுங்க. ஆனா எல்லா விஷயத்தையுமே பேசுங்க. இப்போ நீங்க இப்படி டவுன் பண்ண அவன் டவுன் ஆகும். வாரம் அவனுக்கு கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி தூக்கி வச்சு பேசிட்டே இருக்கீங்க. இது லாஸ்ட் சீசன் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கு. லாஸ்ட் சீசன் என்ன நடந்தாலுமே ஒரு சில ஆட்கள் அப்படியே உட்கார வச்சுட்டு அவங்கள பத்தி பேசாம மாயா பூர்ணிமான்னு ஒரு டாபிக் போயிட்டே இருக்குமே. அதே மாதிரி சேம் அப்படியே போட மாதிரி இருக்கு. ஆர்ஜி ஆனந்தி எதுக்கு ஆர்ஜி ஆனந்தி முத்து எழுப்பி விடுறீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி எழுப்பி விடணும். அப்படி இல்லையா? வேற யாரையும் எழுப்பி பேச சொல்லாம. இப்போ பெண்கள் அணியில் இப்போ ஆர்ஜி ஆனந்தி மட்டும் தான் ஸ்ட்ராங்னு சொல்றீங்களா? இல்லை வேற யாருமே ஸ்ட்ராங் இல்லை, எல்லாருமே மொக்கன்னு சொல்றீங்களா? ஏன் ஆர்ஜி ஆனந்தி எப்போ பார்த்தாலும் நீங்க கேக்குறீங்களாப்பா? எப்ப பார்த்து என்ன முத்துன்னு அதே மாதிரி தான் நானும் கேட்கிறேன். எப்ப பார்த்து என்ன ஆர்ஜி ஆனந்தி முத்து எழுப்பி பேசினா ஆர்ஜி ஆனந்தி தான் எழுப்பி பேசணுமா? அந்த இடத்துல ஜாக்லின் எழுப்பி பேச சொல்லலாம், சுனிதாவை எந்திரிச்சு பேச சொல்லலாம், அன்சிதாவை எந்திரிச்சு பேச சொல்லலாம், பவித்ரா எந்திரிச்சு பேச சொல்லலாம். எவ்வளவு பேர் இருக்காங்களா? ஏன் ஆர்ஜி ஆனந்தியை நீங்க தட்டி கேட்கலன்னு சொல்லி கேட்குறீங்க? எனக்கு புரியலையே. அப்போ இவங்க ஒரு மைண்ட் செட்டோட இருக்காங்க ப்ரோ. ஒன்று புரியுதா? இவங்க ஒரு மைண்ட் செட்டோட இருக்காங்க. ஆர்ஜி ஆனந்திய கடை சீசன்ல ஒருத்தவங்களை அப்படியே சேனல் சர்வே பண்ணி கூட்டு வந்தாங்கல்ல, வாங்கன்னு கை பிடிச்சி அப்படியே கூட்டு வந்து கடைசியில் ஸ்டேஜில் வந்து நிப்பாடினாங்களே, அதே மாதிரி ஆர்ஜி ஆனந்தி கூட்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க போல. ஏன்னா அவங்க பண்ற விஷயங்கள் எனக்கு அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல முத்துவை தான் பிடிச்சி அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் எனக்கு வந்த நியூஸ் படி இன்னைக்கான எபிசோட்ல பெருசா ரோஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. பெரிய லெவலில் ரோஸ்ட் இல்லை, சின்னதா அப்படியே லைட்டா அப்படி மைல்டா அப்படியே பேசுற மாதிரி பேசிட்டு அதை திருப்பி ஒரு ஃபன் கான்வர்சேஷன் மாதிரி பண்ணிட்டு ஒரு ஃபன்னாவே கொண்டு போய் கொஞ்சம் எமோஷனலாக முடிக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து நியூஸ் படி அப்படி தான் இருக்கு. அதை அடுத்த வீடியோல கிளியரா சொல்றேன், யார் என்ன பண்றா, யார் என்ன பத்தி பேசுறான்னு சொல்லி. பட் இதுல ஒன்னே ஒன்று தான், நீங்க இந்த இடத்துல முத்து வந்து 14 பேரை உட்கார வச்சு பேசின டாபிக்கை பேசுனீங்கன்னா அதுக்கு ஓகே, பரவாயில்ல. அவன் ஏதோ ஸ்ட்ராட்டஜி பண்றான், அவன் சைன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அடிக்கிறேன்னு சொல்லி விட்டுலாம். ஆனா அந்த மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குற விஷயத்துல பேசுனீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஆர்ஜி ஆனந்தி தட்டி கேட்டே ஆகணும். ஏன்னா ஆர்ஜி ஆனந்தி நிறைய விஷயங்களை பண்ணாங்க. ஏன்னா இப்போ ஜாக்லினுக்கு ரொம்ப மட்டமா பேசினாலும் அடுத்தது யாருக்கா வந்தாங்க? பவித்ராக்கோ யாருக்கோ வந்தாங்க. பவித்ராக்கு தான் நினைக்கிறேன். பவித்ராக்கு அன்சிதாக்கா யாருக்கோ வந்திருப்பாங்க. நம்ம அன்சிதாக்கு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்தப்போ பயங்கரமா பாராட்டி பேசினாங்க. எடுத்துக்காட்டு பக்கத்துல இந்த சுனிதா கூட அன்சிதாக்கு அப்படியே மாமா வேலை பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வளர்ந்த ஆள் வேணும், ஒர்க் அவுட் பண்ற ஆள் வேணும், உடம்பு நல்லா இருக்கணும், பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும், பயங்கர ஆக்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு யாரையோ குறி வச்சு பேசின மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில ஒரு சைடா வன்மத்தை கொட்டிட்டு இன்னொரு சைடா இந்த மாதிரி மாமா வேலை எதுக்கு பாக்குறாங்க எனக்கு தெரியல. இன்னொரு சைடு எப்படி சொம்பு தூக்குறாங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த வகையில இன்னைக்கான எபிசோடு எப்படி இருக்குன்னு கேட்டா போர் தான். என்ன பொறுத்த வரைக்கும் போர் தான். ஃபன் இருக்கும், எமோஷன் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, கடந்த 2 வாரங்களா சேதனுக்கான இந்த ஹோஸ்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஏன்னா உங்ககிட்ட தான் கேட்கணும். மக்களாகி நீங்க அதை பார்த்துட்டு இருக்கீங்க. மக்களாகி உங்களுக்கான கருத்து என்ன? கடந்த 2 வாரங்களா சேதனுக்கான ஹோஸ்டிங் என்ன மாதிரி போகுது? மக்களுக்கு பிடிக்குதா, இல்ல கொஞ்சம் அப்படியே சேஃப் கேம் ஆடுற மாதிரி ஃபீல் ஆகுதா? ஹோஸ்டிங் அப்படிங்கிறது நடுநிலையா நின்று எல்லாத்தையுமே தட்டணும், சோசியல் மீடியா என்ன பேசினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஏன்னா கமல் சார் தான் பண்ணார். கமல் சார் வந்து சோசியல் மீடியா கண்டுக்கே மாட்டாரு, என்ன பேசினாலும் சரி, எவ்வளோ அடிச்சாலும் சரி கண்டுக்காம விட்டாரு. பட் கடை சீசன்ல கொஞ்சம் எல்லையை தாண்டி போனதுனால மட்டும்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. பட் இவருக்கு எல்லை இல்லை, இன்னும் எல்லை கோடே போடலை. அதுக்கு முன்னாடி ஏன் இப்படி பேக் அடிச்சிட்டாங்க நமக்கு சுத்தமாக புரியல. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கு ஒயில்ட் கார்டில் வரப்போற 2 ஆறு ஏதோ ஒரு கேமை மாற்ற போறாங்க. என்ன ப்ரோ 2 ஆறா? ஒரு ஆறு தானே ப்ரோ சொன்னா, இன்னொரு ஆறு புதுசாக ஆட் ஆயிருக்காப்ல. 2 ஆறு உள்ள வராங்க. அப்போ இந்த சீசன்ல 6 தான் திருப்பி டைட்டில் வின்னரா, முத்துக்கு டைட்டில் கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.